முதல்ல ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய செய்தியோட ஆரம்பிக்கலாம். பாரதீப் துறைமுகம் இருக்கு இல்லையா? ம். அங்க நிலக்கரி கையாளும் தளத்துல ஒரு வேகன்ல சிதைஞ்ச உடல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ம் இது சமீபத்துல நடக்கிற 2வது சம்பவம். அதுதான் இங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இது ரொம்ப வருத்தமான செய்தி. பாரதீப் துறைமுகம் சாதாரண இடமில்ல. ஆமா. இந்தியாவோட மிக முக்கியமான துறைமுகங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஒடிஷா மாநிலத்தோட ஒரே பெரிய துறைமுகம் அதுதான். அதோட அமைவிடம் கூட ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. கொல்கத்தாவுக்கு தெற்கே ஒரு 70 கடல் மைல், விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஒரு 260 கடல் மைல் தூரத்துல இருக்கு, மகாநதி டெல்டா பகுதியில. சோ நிறைய மாநிலங்களுக்கு இது ஒரு மையமா இருக்கு. கரெக்ட். ஒடிஷா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், யூபி, பீகார், மேற்கு வங்கம்னு ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு இது சேவை செய்யுது. இது யார் கட்டுப்பாட்டுல வருது? இது மத்திய அரசு கீழே துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வர்ற ஒரு தன்னாட்சி அமைப்பு. அதாவது மேஜர் போர்ட் ட்ரஸ்ட்ஸ் ஆக்ட் 1963 படி இயங்குது. ஓ. இதுக்குன்னு ஒரு அறங்காவலர் குழு இருக்கு. அவங்க தான் நிர்வாகம். கப்பல் அனுப்புறவங்க, கப்பல் உரிமையாளர்கள், அரசு துறைகள், தொழிலாளர்கள்னு பல தரப்புல இருந்தும் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இதோட செயல்பாடு எப்படி இருக்கு சரக்கு கையாளுறதுல? ரொம்ப அதிகம். போன வருஷம் பாத்தீங்கன்னா 2024-25ல 150 மில்லியன் மெட்ரிக் டன், அதுக்கும் மேலேயே சரக்கு கையாண்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, இந்தியாவிலேயே முதன்மை துறைமுகமாய் இருக்கு. இவ்வளவு பெரிய, இவ்வளவு முக்கியமான இடத்துல, அதுவும் கொஞ்ச காலத்துல 2வது தடவையா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, பாதுகாப்பு பத்தி நிறைய கேள்விகள் வருதுல. கண்டிப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகள் பத்தி தீவிரமா யோசிக்கணும். இது வெறும் ஒரு துயரச் சம்பவம் மட்டும் இல்ல, நம்ம முக்கியமான உள்கட்டமைப்புல பாதுகாப்பு சவால்கள் தொடருதுங்கிறது இது காட்டுது. உண்மைதான்.